இனிமே நம்ம எல்லாம் கலந்து ஒரே மாதிரி போய்கிட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி போய் செய்யறான் தான் அதை செய்யுங்க. நான் சொல்றேன், ரிஃபாயிட்ட நேர்கண்ட சொல்றேன், கமிட்டியில சொல்றேன், எல்லாரும் வச்சுக்கிட்டு சொல்றேன், அதை செய்யறான் தான் செய்யுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா உங்க ஊர் அளவுக்குள்ள ஒரு தனி நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு வகுத்துக்கொண்டு அது மாதிரி நீங்க பிரிச்சுக்கிறீங்க பணிகளை. எப்படி பிரிச்சுக்கிறீங்க? மேலப்பாளையத்திற்கு உள்ளே நடக்கக்கூடிய தமுமுகவுடைய எந்த நிகழ்ச்சியிலையும் லுகாவை சேர்க்காதீங்க, மோதல் வராது. மேலப்பாளையத்தில் இருக்கிற தௌஹீத் ஜமாஅத் தௌஹீத் நிகழ்ச்சி எந்த ஒன்றிலையும் நீங்க சேரணும்னு விரும்பாதீங்க, அவர் பார்த்துக்கிட்டோம். இப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேரும் தனித்தனி டிராக்ல அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் போய்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்குள்ள சண்டை வராது. ஒன்னு சேர்ந்து போக முடிஞ்சா சேர்ந்து போங்க, சேர்ந்தே போக இயலன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்க, அப்பவும் பிரச்சனை வராது. அதுவும் செய்யலன்னா அடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு சாவுங்கன்னு சொன்னேன். இது பிரிக்கிறதுக்கு சொன்னதா சேர்ந்து போறதுக்கு சொன்னதா? ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, ஒழுங்கா சேர்ந்தா சேருங்க, அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா சாவு சொல்றேன்னு சொல்றதா? அடிச்சுக்கிட்டு சாவுங்க என்பதே சாவாதிங்கிற இடத்துல பயன்படுத்துறது வழக்கத்தில் இருக்கிறது. அந்த கான்செப்ட்ல அந்த வார்த்தை வருது. அவர் ப்ரொஃபஸரா இருக்கிறனால அது கூட வழங்கல வருது, அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டாரு போல இருக்கு. அந்த வார்த்தையை வச்சுட்டு இவர் அடிச்சுக்கிட்டு சாவ சொன்னாங்க. எவ்வளவு ஷார்ப்பா அறிவு சிந்திக்கிறார் பாருங்களேன். டவுன் காட்சியை சிந்திச்ச மாதிரி தான் எல்லாத்தையும் சிந்திக்கிறார். அதாவது ஒண்ணு கிடக்கும் கோளாறு. நான் அடிப்படையை வழங்குறேன், கோளாறு எங்க இருக்குன்னு கேட்டா இவருடைய புரிந்து கொள்றதுல உள்ள கோளாறு தான் எல்லாமே. எதையும் கரெக்டா புரிஞ்சுக்கிறாம ஒண்ணு கிடக்க ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாரு பாருங்க, அதுதான் இவ்வளவுக்கும் அடிப்படையா இருந்து கொண்டே இருக்குன்னு வழங்குறேன். அது சொன்ன வார்த்தையை வச்சு பார்க்கும்போது ரிஃபாய் லுகா மேற்று வரும்போது சொல்றாரு, ரிஃபாய் லுகாவை விட ரிஃபாய் அவர்கள் அண்ணனுக்காக ஜெயினுல்லாபீனுக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டவர், பெரிய தியாகம் செய்தவர், இப்படி எல்லாம் சொல்லி இணைஞ்சிருக்காரு. அதனால நான் ரிஃபாய் பக்கம் நிக்க வேண்டும் என்று அவர் சொல்ல வருகிறார். லுகா எனக்கு ஒன்னும் செய்யாத மாதிரியும், ரிஃபாய் தான் எனக்கு ரொம்ப பெரிய தியாகம் செஞ்ச மாதிரியும், அதனால நான் அவர் பக்கம் நின்றுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தோரணையில அந்த வார்த்தை யூஸ் பண்ணுகிறார். வாஸ்தவம் தான், ரிஃபாய் எனக்கு நெருக்கமானவர் தான், எனக்காக பல தியாகங்கள் செஞ்சிருக்கிறார் தான். லுகா கூட அப்படி செஞ்சது இல்லதான். லுகா எனக்கு எதிராக கூட துபாயிலாம் போய் பிரச்சாரம் பண்ணார் என்றெல்லாம் நோட்டீஸ் எல்லாம் வந்துச்சு. அவ்வளவுதான் லுகாவுக்கு எனக்கும் உள்ள விஷயம். லுகா பல விஷயங்களை நான் ஏற்கனவே கண்டிச்சிருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு மனஸ்தாபங்கள்லாம் கூட லுகாவுக்கு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் தனிப்பட்ட ஒரு ஆசாபாசத்தின் அடிப்படையில் முடிவெடுப்பதாக இருந்தால் ரிஃபாய் பக்கம் தான் நிக்கணும். அப்படி இருக்கும் பொழுதும் நான் லுகா பக்கம் நிக்கிறேன்னா என்ன காரணம்? எனக்கு உதவி செய்தது என்ற அடிப்படையில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னு கேட்டா, எனக்கு யார் ரொம்ப உதவி செஞ்சாங்களோ, யார் நெருக்கமா இருந்தாங்களோ அவங்க பக்கம் அநியாயம் இருந்தாலும் அவங்களை நான் சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு வாதம் வைக்கிறார். அந்த வாதம் நம்மள்ட்ட கிடையாது. அநியாயம் செஞ்சவன் பக்கம் நான் நிக்க மாட்டேன், எனக்கு வேண்டியவர் தான். ரிஃபாய் எந்த அளவுக்கு வேண்டியவர் தெரியுமா? இந்த சம்பவத்திற்கு பிறகும் கூட, மேலப்பாளையம் சம்பவத்துக்கு பிறகும் கூட அவர் இஸ்லாம் இணைய மார்க்கத்தில் டிவியில பார்த்திருந்தீங்கன்னா அரங்க இயக்கம் அதை பாக்கர் வெளியிட்டு வந்தார். ஒவ்வொரு இஸ்லாம் இணைய மார்க்க நிகழ்ச்சியிலையும் அவர் அட்டன் பண்ணுவார். அரங்க இயக்கம் கேமராக்கு முன்னாடி நிற்பார். லுகா அந்த மாதிரிலாம் எனக்கு பங்களிப்பு செய்ததில்லை. ரிஃபாய் தான் எனக்கு நெருக்கமானவர். ஆனால் இந்த மேற்றில் அவர் பக்கம் அநியாயம் இருக்கிறது. நான் பார்த்தது என்னன்னு கேட்டா, எனக்கும் அவருக்கும் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி எந்த சண்டையும் கிடையாது. மேலப்பாளையம் சம்பவத்திற்கு முன்னாடி வரைக்கும் ரமலான் நிகழ்ச்சியை தயாரிக்கும் பொழுது கூட அவர் வந்திருந்தார், உட்கார்ந்து ஒண்ணா தயாரிச்சோம். அப்ப எங்களோட எல்லா வகையிலையும் ஒட்டி இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லுகாவை விட ரிஃபாய் தான். அப்படி இருந்தும் லுகா பக்கம் நிக்க காரணம் என்ன? மேலப்பாளையம் மேட்டர்ல ரிஃபாயின் பக்கம் நியாயம் இல்லை, லுகாவின் பக்கம் நியாயம் இருந்தது, கொள்கை இருந்தது. அந்த விஷயத்தில் ஒரு அரசியல் பண்ணாரு, கேம் விளையாண்டாரு, பேர் கொடுக்காம இருந்து ஒரு பேரை போட்டு போஸ்டர் அடிச்சாரு. அப்படி ஒருத்தன் அநீதி இழைக்கப்பட்ட காரணத்தினால நான் எப்போதும் அநீதி இழைக்கப்பட்டவன் பக்கம் நிற்பேன், அதுல நட்பு எல்லாம் நான் பார்க்க மாட்டேங்கிறது அது எனக்கு பிளஸ் பாயிண்ட் சொல்லிட்டு போனால சொல்லுங்க. ரிஃபாய் எனக்கு வேண்டியவரா இருந்தும் இப்படி செய்தாருங்கிறதுக்கு அதான் எனக்கு பிளஸ். நான் சத்தியத்தில் இருக்கிற ஆதாரம், இது விமர்சனத்துக்கு உரியது கிடையாது, எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விமர்சனம் தான். நல்லா செஞ்சுட்டு போங்க. அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? தௌஹீதே நுழைய முடியாத ஊர்கள் எல்லாம் தமுக வைத்துக் கொண்டு நுழைய செஞ்சோம், தௌஹீதுக்கு பயங்கரமா நாங்க தான் ஒத்துழைப்பு செஞ்சோம், ஏர்வாடியில தௌஹீது இல்லை தமுக தான் இருக்குது, அதை வச்சுதான் தௌஹீதுங்கிறார். ஏர்வாடியில தமுகவுக்கு முன்னாடியே ஜாக்கு இருந்து தௌஹீது வேலை, அவங்க தௌஹீது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வழங்குதா? தமுக இப்ப கிடையாது. அதே மாதிரி லெப்பக்குடி காட்டுல தமுக வந்த பிறகு தௌஹீதான், தமுக வந்த பிறகு தௌஹீதா, தௌஹீது வந்த பிறகு தமுகவா? தமுக வந்த பிறகு தௌஹீதுனா லெப்பக்குடி காடும் அந்த பெரம்பலூர் மாவட்டம் மொத்தமா ரிசைன் பண்ணி கிளையே இல்லாம ஆகி போச்சு. அதுக்கு என்ன காரணம்? தமுகனால தௌஹீதுனா ரிசைன் பண்ணிருப்பாங்களா உங்களோட நிர்வாகிகள்னா? தௌஹீதுனால தமுக. எப்படி நீங்க தௌஹீது வேணாண்டிகளும் மொத்தமா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க.
அப்ப லப்புக்குடி காட்டுல வந்து தௌஹீத் நம்ம இல்ல, பள்ளிவாசல் வரைக்கும் இருக்கு எங்களுக்கு, அதுல போய் தொழுகை நடக்குது, வார வாரம் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது. தமுக வந்த பிறகுதான் அங்க பயான் நடந்துச்சுங்கிற மாதிரியான சித்திரம் கிடையாது. அதனால வந்து லப்புக்குடி அது மாதிரி மதுரையில தௌஹீத் ஜமாத்துக்கு கூட்டத்துக்கு அனுமதி வாங்கி கொடுத்துட்டாங்களாம். என்ன அனுமதி வாங்கி கொடுத்தீங்க? மொத்தம் இந்த தௌஹீத் ஜமாத்து செயல்பாட்டில் இந்த ஒரே ஒரு கூட்டம் தான் மதுரையில இருந்து அனுமதி வாங்கி கொடுத்தீங்களா? நீங்க அனுமதி வாங்கி கொடுக்கலன்னா நாங்க வாங்க இயலாதா? இந்த அனுமதி எங்களுடைய பலம் உங்களுக்கு இருக்க போய் தானே அதிகாரிகள் தொடர்பு. பின்னாடி தௌஹீத் ஜமாத் மக்கள்லாம் இருக்காங்கன்னு நீங்க தலைவர் உங்களை காட்டிக்கிட்டீங்க. இந்த அனுமதி என்ன எத்தனை ஊர்களில் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிற கூட்டம், யாருக்கெல்லாம் நீங்க தான் அனுமதி வாங்கி கொடுத்தீங்களா? உங்களை கேட்டு தான் அனுமதி வாங்கினாங்களா? நீங்க ஏதோ ஒரு யாரோ சொன்னாங்கன்னு அதிகாரி தெரிஞ்சால்ட்ட பேசிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நாங்க அந்த கூட்டம் நடத்திருக்க மாட்டோமா? மாநாடு நடத்தணுமா? தௌஹீத் மாநாடு இந்த ஊர்ல நடத்திருக்கிறோமே, அதுக்கு முந்தைய எத்தனை கூட்டங்கள் நடத்திருக்கிறோமே, நான் தான் வாங்கி கொடுத்தேன். எவ்வளவு ஆணவம் பாருங்களேன், இவர் தான் வாங்கி கொடுத்தாங்க. அந்த தௌஹீதுக்காரன் முகவரி கொடுத்திருக்கிறான், நான் தான் வாங்கி கொடுத்தேன். என்னுடைய தொடர்பு, இவர் அதுக்கு முந்தைய தொடர்புல இருந்தார் பாருங்களேன். இந்த ஜமாத்து சேர்ந்து உங்களை தலைவர் அறிமுகப்படுத்துறதுனால வந்த ஒரு அறிமுகம் இதெல்லாம். இப்ப வேண்டா எதிர்த்து பாருங்களேன், தௌஹீத் ஜமாத்து கூட்டம் போட விடாம உங்க செல்வாக்கு பயன்படுத்துங்களா பாப்போம், போட்டு காட்டுமா? நாங்க களத்தில் நின்று போராடி கொண்டே இருக்கக்கூடிய தௌஹீத் இயக்கத்தினர் தௌஹீத் ஜமாத்துக்காரங்க, உங்களுடைய தயவுல எல்லாம் நிக்கணுங்கிற நிலையில எங்களுக்கு கிடையவே கிடையாது. இது ஆபத்தில் வச்சுக்கிறங்க. அடுத்து என்ன, இந்த மஸ்தாண்டு ஒரு ஆளுடைய கடிதம். மஸ்தாண்டு ஒரு ஆள் எனக்கு கடிதம் எழுதினாரு. அந்த கடிதத்தில் என்ன எழுதுறாருன்னு கேட்டா, நீங்க வந்தீங்க, அதாவது கடிதத்தில் விளக்கம் கேட்டு எழுதலாம். இந்த பொதுக்குழுவை பத்தி அவர் என்ன செய்யறாரு, அவரே தீர்ப்பளிச்சு எழுதுறாரு. வந்தீங்க, இந்த மாதிரி ஒரு பக்கம் சாய்பா நடந்துட்டீங்க, நீங்களா பொதுக்குழு கூட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஃபாய் நல்லவர் மாதிரியும் லுகா கெட்டவர் மாதிரியும் ஒரு கடிதத்தை எழுதுறாரு. நான் சொன்னேன், நான் தீர்மானித்தது மனிதன் எல்லாரும் தப்பு செய்யறவன், லுகாட்டையும் தப்பு இருக்கும், ரிஃபாய்ட்டு நான் எழுதின சாராம்சம், ரிஃபாய்ட்டையும் தப்பு இருக்கும், லுகாட்டையும் தப்பு இருக்கும். ஆனால் தப்புகள்ல நான் பார்ப்பது மார்க்கம், கொள்கை, அதில் உள்ள உறுதி, இந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டால் ரிஃபாயை விட லுகாவிடத்தில் நான் கூடுதல் தகுதியை பார்க்கிறேன். லுகா வந்து 5 வேளை தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு போவாரு, தஹஜ்ஜத் வரைக்கும் தொழுவாரு. இவர் பள்ளிவாசல் பக்கத்தில் இருந்தும், தௌஹீத் பள்ளி பக்கத்தில் இருந்தும் கூட பள்ளிவாசலுக்கு போகவே மாட்டாரு. வரதட்சணை கல்யாணத்தில் அட்ஜஸ்ட் பண்ணுவாரு, விதத்துகள் நடக்கிற இடத்துல ரிஃபாய் போய் கலந்துக்குவாரு, லுகா அறவே கலந்துக்கிற மாட்டாரு என்ற தகுதி அடிப்படையில் தான் நான் குறிப்பிட்டேன். மார்க்கம் கொள்கை என்று எடுத்துக்கொண்டால் அதில் ரிஃபாயை விட லுகா அதிகமான தகுதி உடையவர் என்ற அடிப்படையில் நான் வந்து நினைச்சேன், அதை அந்த கடிதத்தில் எழுதியிருந்தேன். எழுதிட்டு சொன்னேன், நீங்கள் ஏற்பாடு செய்தீர்களே ஆனால் ரிஃபாயும் லுகாயும் வர சொல்லுங்க, நானும் வர்றேன். யாருக்கு தகுதி இருக்குது என்பதை இன்னும் வேற விஷயங்கள்லாம் இருக்கிறது, அதையெல்லாம் எடுத்து போட்டு ரிஃபாயி தகுதியான ஆளா லுகா தகுதியான ஆளா, யார் இடத்துல தவறு கூடுதல் குறைவு என்பதை அலசி நான் நிரூபிக்கிறேன்னு சொன்னேன். நிரூபிக்க வந்துட வேண்டியான பித்தனா பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நிரூபிக்க வேண்டியதானே. நீங்க லுகா மேல உள்ள தப்பை நீங்க எடுத்து போட வாய்ப்பு கிடைச்சிருக்கும்ல, ரிஃபாய் மேல உள்ள தப்பை எடுத்து போட வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல, மக்களுக்கு உண்மை பளிச்சுன்னு விளங்கி இருக்கும்ல. இதான் நான் கேட்டேன், இது தப்பா? இதான் விஷயம். அடுத்து இலாஹி நோட்டீஸ் போட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க, பெரிய ரசூலுல்லாஹி குற்றம் சுமத்திட்டாருங்கிறாங்க. இதான் ஒரு மனிதருடைய முன்னுரையில முன்னாடியே நான் சொல்லி இருக்கிறேன். நாமெல்லாம் சேர்ந்து எந்த முடிவு எடுத்தோமோ அதை எப்போ ஒருத்தன் மறுக்கிறானோ அவன் ஒரு சந்தர்ப்பவாதின்னு அர்த்தம். ரோஷன் மகால்ல எல்லாரும் எடுத்த முடிவு அதை விமர்சிக்கிறார். அமெரிக்க இந்த தொண்டர்களை பீஸ்ல இருந்து வாபஸ் வாங்கினது எல்லாரும் எடுத்தோம், அதை இப்ப விமர்சனம் பண்றார். ரசூலுல்லாஹி மேல எல்லாரும் நடவடிக்கை எடுத்தோம், இப்ப அது தப்புன்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணி அவரோட கை கோத்துக்கிட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. ஹாமித் பக்ரி மேல எல்லாரும் நடவடிக்கை எடுத்தோம், அது என்னமோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி ஆக்கி அவர் கூட கை கோர்க்க பாக்குறாங்க. இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பவாதிகளுக்கு அடையாளம். இலாஹி இப்ப என்னை பத்தி ஏதாவது சொன்னார்னா அதை எடுத்து நோட்டீஸா போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இலாஹி வந்து ஹைதரை பத்தி எல்லாம் என்னமோ சொன்னார், அதெல்லாம் சரியா? இப்ப ஜவாஹிர்லா பத்தி சொன்னார, துபாய்க்கு போயிருக்கும் போது எப்படி நடந்துகிட்டான்னு ஒரு அற்புதமான வார்த்தையை போட்டு விமர்சனம் பண்ணி போட்டார, அதெல்லாம் ஓகேயா? பரப்போமா? ரிஃபாயை பத்தி சொன்னார, அசிங்கமான விமர்சனம் ரிஃபாயை பத்தி பண்ணாரு, அதெல்லாம். அப்ப லுகா இலாஹி என்பவர் வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணினாரு. அவர் மீது நீங்க பொருளாதார குற்றம் சுமத்துனீங்க, ஊழல் குற்றம் சுமத்துனீங்க, வசூல் பண்ணி காசு தரலன்னு குற்றம் சுமத்துனீங்க, நிர்வாக கமிட்டியில் நடவடிக்கை எடுத்து நீக்கினீங்க அவரை. அப்படி ஒருத்தர் வந்து எதிரிக்கு எதிரி நண்பங்கிற லெவல்ல வந்து இப்ப எனக்கு தான் கூடுதல் எதிரின்னு நினைச்சதுனால அவர் கைக்குள்ள போட்டுட்டு அவர் எடுத்து நீங்க பிரச்சனை பண்ற அளவுக்கு கேவலமா போயிட்டீங்களே. இது ஒன்னே மக்களுக்கு உண்மையை புரிய வைக்குமா இல்லையா? என்னடா இது, திருட்டு போய் பட்டம் காட்டி ஒருத்தனை வேலை வரட்டினாங்க, இப்ப அந்த ஆள் கொடுக்குற சர்டிபிகேட் அந்த ஆள் கொடுக்குற நோட்டீஸை வந்துகிட்டு பரப்புறாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? அதாவதுங்க தப்பு வந்து அது தன்னைத்தானே அடையாளம் காட்டும்னு சொல்லுவாங்க. உண்மைக்கு தான் வெளியிலிருந்து